வணக்கம். என்னுடைய பேர் தாமோதரன். திருச்சி பாராளுமன்ற தொகுதியில் 2024இல் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுகின்றேன். எனது சின்னம் கேஸ் அடுப்பு. திருச்சி பாராளுமன்ற தொகுதியில் 6 சட்டமன்ற தொகுதிகள் வருகின்றது. இதில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் சில பகுதிகளும் திருச்சி மாவட்டத்தில் சில பகுதிகளும் வருகின்றது. இந்த அனைத்து பகுதிகளிலும் நான் சமூக சேவை செய்துள்ளேன். சமூக சேவை என்றால் அனைத்து மக்களுக்கும் குடிநீர் மேம்பாட்டு வசதிக்காகவும், கழிப்பறை வசதிக்காகவும், பொது கழிப்பிடங்கள் மேம்பாட்டு செய்வதற்காகவும், பொது கழிப்பிடங்களை மக்களே பராமரிப்பதற்காகவும், திருச்சி மாநகராட்சியின் தூய்மைக்காக நான் வேலை செய்துள்ளேன். திருச்சி மாவட்டத்தின் துப்புரவு பணியாளர்களோடு இணைந்து இந்த மாநகராட்சியை தூய்மை மாநகராட்சியாக மாறுவதற்கு நான் கடந்த 25 வருட காலம் நான் உழைத்திருக்கின்றேன். அது மட்டுமல்லாமல் திருச்சி மாவட்டத்தில் கிராமப்புறங்கள், நகர்ப்புறங்கள் ஆகியவற்றில் ஒவ்வொரு வீட்டுக்கும் சுகாதார கழிப்பிட வசதியை கட்டி கொடுத்து இன்றைய தினம் ஒவ்வொரு பகுதியும் தூய்மையான பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 40 வருடம் நான் சமூக சேவையில் ஈடுபட்டு கிட்டத்தட்ட எனக்கு இப்பொழுது 60 வயதை தாண்டிவிட்டது. பத்மஸ்ரீ விருதும், உயரிய விருதுகளில் ஒன்றான பத்மஸ்ரீ விருதும் இந்திய அரசியல் மூலமாக எனக்கு கிடைத்துவிட்டது. இது எனது பொது சேவைக்காக கிடைத்த அங்கீகாரம். ஆனால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு நாம் பாராளுமன்றத்தில் நாம் சென்றால் அந்த பாராளுமன்றத்தில் நமது மக்களின் அனைத்து விதமான கோரிக்கைகளையும் வைத்து இந்த தொகுதியின் மேம்பாட்டுக்காக நாம் வேலை செய்ய முடியும் என்பதற்காக தான் இந்த தேர்தலில் நான் இருக்கின்றேன். எனது பலம் என்னவென்றால் மக்கள் பலம். ஏனென்றால் 40 வருட காலம் பொது சேவையில் நான் ஈடுபட்டிருக்கின்றேன். நேர்மையாகவும் மக்களுக்கு உண்மையாகவும் இருந்திருக்கின்றேன். இதனால் மக்கள் எனக்கு இந்த தேர்தலில் அதிக வித்தியாசத்தில் வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த அனைத்து விதமான தொகுதி மேம்பாட்டு பிரச்சனைகளை நான் நன்கு அறிவேன். ஒவ்வொரு பகுதியும் நான் இந்த தொகுதியோ அல்லது இந்த திருச்சி மாவட்டமோ அல்லது புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள எல்லா கிராமங்களுக்கும், குக்கிராமங்களுக்கும் நான் சென்று பார்வையிட்டிருக்கிறேன். அங்குள்ள மக்களின் வாழ்க்கை தரம் என்ன என்று தெரியும், தொழில் மேம்பாடு எவ்வாறு இருக்கின்றது என்பது பற்றி தெரியும், மக்களின் தேவை என்ன என்பது தெரியும், விவசாய தேவை என்ன என்பது தெரியும். குறிப்பாக விவசாய மேம்பாடு அவசியம் தேவை. இயற்கை வள மேலாண்மைக்காக நான் பாடுபடுவேன். ஒவ்வொரு பகுதி மக்களுக்கும் பொருளாதார மேம்பாட்டுக்கும், சுகாதார மேம்பாட்டுக்கும், சமூக மேம்பாட்டுக்கும் நான் உழைப்பேன் என்று உறுதியளிக்கின்றேன். நிறைய மக்கள் நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமல் இந்த தொகுதியில் இருக்குது. உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோம்னால் இந்த துவாக்குடி சர்வீஸ் சாலை அதனால் நிறைய விபத்துகள், சாலை விபத்துகள் நடந்துகிட்டே இருக்குது. 10 வருடத்துக்கு மேலாக இந்த கோரிக்கை எந்த ஒரு கட்சியினாலும் எந்த ஒரு ஆட்சியினாலும் இதுவரையில் நிறைவேற்றப்படாமல் இருக்கின்றது. அதை நிறைவேற்ற பாடுபடுவேன். அடுத்து திருச்சி மத்திய பகுதி அனைத்து வித நகரங்களுக்கும் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை செல்ல வேண்டும் என்றால் திருச்சி வழியாக தான் அவங்க செல்ல வேண்டும். இதனால் போக்குவரத்துக்கு இடையூறு இருக்கின்றது, நெருக்கடி இருக்கின்றது. இதற்காக திருச்சியை சுற்றிலும் சுற்றுவட்ட சாலை ரிங் ரோடு அமைத்து திருச்சியின் போக்குவரத்து நெரிசலை நான் தவிர்க்க செய்வேன். திருச்சியின் மேம்பாட்டுகளில் முக்கியம் பூங்காக்கள் அமைய வேண்டும். பொது இடங்களில் மக்கள் மனமகிழ் மன்றங்கள் நிறைய கல்வி வளர்ச்சிக்காக நூல் நிலையங்கள் அமைக்க வேண்டும். கல்விக்கூடங்கள் தரமாக இருக்க வேண்டும். கல்விக்கூடங்களுக்கு செல்லும் மாணவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும். மாணவர்களுக்கு நல்ல சுகாதார பழக்க வழக்கங்களை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். நல்ல நீதி கதைகளை சொன்னோமானால் நல்ல ஒரு குடிமகன்களை நாம் உருவாக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதி திருச்சி என்றாலே என்ன என்றால்னா ஒரு எஜுகேஷனல் ஹப். அந்த எஜுகேஷனல் ஹப்பில் இன்னும் தரம் வாய்ந்த கல்வி நிலையங்களை உருவாக்க வேண்டும். அதுதான் என்னோட நோக்கம். ஹார்வர்டு யூனிவர்சிட்டிக்கு போய் படிக்க செல்கின்றார்கள், அல்லது ஸ்டான்ஃபோர்டு யூனிவர்சிட்டிக்கு சென்று இந்தியாவிலிருந்து படிக்க சென்றால் அங்கு படித்தால் நாம் மிகப்பெரிய ஒரு கம்பெனிக்கு சிஇஓவாக மாற முடியும் என்று இருக்கிறார்கள். திருச்சிக்கு படித்தோம்னால் திருச்சியில் உள்ள IIM, IITயில் படித்தோம்னா நம்ம உலகத்தரம் வாய்ந்து எந்த கம்பெனியும் நமக்கு வேலைவாய்ப்பு கொடுப்பார்கள் என்ற ஒரு கல்வி தரத்தினை மேம்பாடு அடைவதற்காக நான் பாடுபடுவேன். அனைத்து மக்களின் பிரச்சனைகளை தெரிந்திருப்பால் சிறு சந்துகளிலும் நான் சென்றிருக்கின்றேன். நான் செல்லாத இடமே கிடையாது. திருச்சி மாநகராட்சியிலும், கிராமப்புறங்களிலும், புதுக்கோட்டை மாவட்டத்திலும் அங்கெல்லாம் அவர்களின் என்ன பிரச்சனைக்கு என்ன இருக்கிறது என்று தெரியும். அங்கு உள்ள விவசாய மேம்பாட்டுக்காகவும், மக்கள் மேம்பாட்டுக்காகவும், இளைஞர்கள் மேம்பாட்டுக்காகவும், விளையாட்டுத்துறை மேம்பாட்டுக்காகவும், சுற்றுச்சூழல் மேம்பாட்டுக்காகவும் இப்போ அவங்களோட இயக்கம் சார்பாக விஜய் மக்கள் இயக்கமாக இருக்கட்டும், வெற்றி கழகமாக இருக்கட்டும், அந்த ரசிகர்கள் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்களா? போகிற இடத்துலலாம் அவங்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்குதா? இளைய தளபதி விஜய் அவர்கள் இன்னும் எனக்கு ஆதரவு தெரிவித்தேன் என்று சொல்லவில்லை. நான் ஆதரவு கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். ஏனென்றால் நான் சுயேட்சை வேட்பாளர், ஒரு சமூக சேவகர். 40 வருடம் சமூக சேவையில் நான் ஈடுபட்டிருக்கின்றேன். இதனால் தான் எனக்கு மத்திய அரசின் பத்மஸ்ரீ விருது எனக்கு கிடைத்திருக்கின்றது. ஆனால் பொது சேவைக்கு மக்களின் அனைத்து தர மேம்பாட்டுக்காக நான் தற்பொழுது பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்றேன். இளைய தளபதி விஜய் அவர்கள்
நான் பத்மஸ்ரீ தாமோதரன் அவர்களுக்கு சுயேட்சை வேட்பாளருக்கு கேஸ் அடுப்பில் சின்னத்தில் போட்டியிடுவதற்கு நான் ஆதரவு அளிக்கின்றேன் என்று ஒரு வார்த்தை கூறினார் என்றால் நான் நிச்சயமாக ஒரு வெற்றிகரமான வேட்பாளராக மாற முடியும். இந்தியாவிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெல்லக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகவும் மாற முடியும். திருச்சி தமிழ்நாட்டிலே மிகவும் அருமையான ஒரு தொகுதி. என்னோட பூர்வீகம் என்றாலும் திருச்சி சரித்திரத்துவம் முக்கிய வாய்ந்த ஒரு 2000 5000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே இதோட வரலாறு இருக்கின்றது. பாண்டிய மன்னர்கள், சோழ மன்னர்கள், சேர மன்னர்கள், பல்லவ மன்னர்கள், முத்தரைய மன்னர்கள், நாயக்க மன்னர்கள் ஆண்ட பகுதி இது. மிக வெற்றிகரமான ஒரு திட்டங்களை உருவாக்கினோம் என்றால் இந்தியா முழுவதும் அது பரவச் செய்யும். அதனால் திருச்சி மக்களின் முதல் கோரிக்கை என்ன பண்ணணும்னா சுற்று வட்டச்சாலை தான் என்னோட முதல் கோரிக்கையாக நிறைவேற்ற நினைக்கிறேன். அடுத்து திருச்சியை இந்தியாவிலேயே முதன்மையான பாராளுமன்ற தொகுதியாக உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக தான் நான் தேர்தலில் போட்டியிடுகின்றேன்.